ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்கள் கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே கிராமத்தை சேர்ந்த ரேணுப்பிள்ளை ஐயா அவர்கள் மகன் மோகன் ஐயா அவர்கள் அனைத்து நடிகரையும் பாராட்டி ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார். அவள் ஆர்போல் தழைத்து அருகுபோல் படர்ந்து மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து முடிவிலா வான்போல் உயர்ந்து மண் வளர்ந்து மனை வளர்ந்து மாசற்ற வாழ்வடைந்து பொன் நிறைந்து பொருள் நிறைந்து எல்லாம் அல்ல இறைவன் அருள் பெற எங்கள் ஆர்எல்சி வினிதா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பின்னால் அவசியப்படும் நாங்கள் இருக்க வேண்டும். சென்றார்கள். அதிலேயே இருந்து விட்டாய். நாட்டியம் 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 என்று ஏன் எனக்கு என்ன குறை இருக்கிறது? மறந்து விட்டாயா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை அறிமுகந்தன் பூஜை செய்ய வேண்டியதை மறந்து விட்டாயா? உண்மைதானே உண்மைதானே. ஆகையினால் அதை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன். சாமி, தாங்கள் ஏதோ கலகத்து வைத்து விடுவது என்னுடைய மனம் மத்தியது. இல்லை இல்லை, ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நான்
தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மத்தியில் இருக்கிறது மத்திய லோகம் இருக்கின்றது பாரிஜாத மலர். அங்கு சென்று அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அறிமுகந்தன் பூஜையை சிறப்பாக நடத்தி விடலாம். அதை சொல்லத்தான் வந்து புறப்படு. நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது உங்களுக்கு. நாங்கள் பிறந்திருக்கிறோம். தேவலோகம், மத்திய லோகம், பூலோகம் என்று 3 லோகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எங்கே திரும்ப செல்ல வேண்டும்? மத்திய லோகம் செல்ல வேண்டும். பாரியதான மலரை பறித்து வர வேண்டும். தெரியுமா? சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். 12 முறைக்கு ஒரு முறை செய்ய வேண்டுமா? அந்த பூஜை சிறப்பான முறை நடத்த வேண்டும். ரோடே போட்டு காமிக்கிறேன். ரோடு போட்டா ரோடு போடுவேன். நீங்க வெள்ளை காட்டுங்க. நீங்க சொல்றது செய்து முடிப்பீர்கள். தவறு நடந்தது. தலைய வைக்க மாட்டேன். நான் பார்த்து கூட தேவலோகத்தை தேடி உடனடியாக சென்று தேவ இந்திரன் சிரசில இருக்கக்கூடிய மணிமுடியை கொண்டு வந்து என்னுடைய சிரசில சொட்ட வேண்டும். வந்தோம். இப்போதே செல்ல வேண்டும் தேவலோகம். பொம்பளை
பாருங்க நம்ம நீ அவ்வளவு மாட்டேன். அவங்க பாருங்க நம்ம எதிர்பார்த்து பாருங்க டேய், பார்த்தாயா அழகிய பெண்கள். டேய், 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 டேய். யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இங்கே வந்த காரணம் என்ன? வெகு விரைவாக கேட்டுக்கப்பா. ஏய் வாங்குறீங்க ஆர்மி ஆர்மி சைலன்ஸ் ஆர்மி 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 ஏய், ஆரணி சொல்லாதே. ஆரணி பக்கத்துல வேலூர் இருக்குது, வேலூர் சொல்லுடா சனியா. வேலூரானுங்க ஆமாண்டா. ஐயா என்னடா? அவங்க ஆர்மி இல்ல டேய், அவர்கள் யாரும் கரெக்டா யாரும் பேர் சொல்ல யாரம்மா? அவங்க ஆர்மி இல்லையா ஆ. வேலூரா கம்யூனிட்டி என்னவா? வேலூரா சேவூரா ஏய், அவர் உண்மையான பெயர், உண்மையான விலாசம். அம்மா என்ன சைலன்ஸ் உங்க உண்மையான பேருனா டேய், வீடு என்ன வாங்கின போட வந்த வழி பார்த்து சமையல. ஏமா உங்க பேருனா ஏய், எங்க பேரை கேட்டு நீ வேற புடுங்க போற. வாடா. ஐயா என்னடா? பேர் கேட்டேன் கேட்டியா? கேட்டேன் என்ன பையல? அவங்க சொல்றாங்களா என் பேரை கேட்டு நீ வேற புடுங்க போற ஏய், அவருக்கு யாருன்னு சீக்கிரம் கேட்க வர போடா. டேய், யாரு உங்க பேருனா நீங்க என்னத்துக்கு வந்தீங்க நாங்க யாருன்னு சொல்லட்டுமா? அது வந்து ஏமா வந்து 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 போதா ஏய், அத வந்துடா. டேய், டேய் தானே கேக்குறேன். ஆமா. டேய், நான் சொல்லட்டுமாடா? நீ சொல்ல போறியா ஆமாடா. சீக்கிரம் சொல்லு சொல்லட்டுமா? டேய், நான் சொன்னேனா? நான் செய்யற பாவனை நீ செய்யணும்டா. அவர்தானா சும்மா நான் செய்யறேன் டேய், என்னடா? பாவனையா பாவனையா? டேய், நான் இல்லடா. பாருங்க டேய், என்னடா? போதுமா டேய், என்னடா? அண்ணாடா, இன்னாடா யாரு? அண்ணாடு இன்னாடு ஆறு நடுவுல தேரு. நடு புற நிக்குது தேரு ஒரு 100. காசு இருந்தா கூடு 100 அண்ணா, அப்புறம் சொல்லுடா. டேய், போட்டா. என்னடா? பாருங்க என்னடா? சத்தியமா எத்தனையோ பேர் வச்சு கேட்டுக்கிறேன் ஆ. இந்த மாதிரி பேர் நான் உலகத்திலே கேட்டது கிடையாது அப்படிப்பட்ட பேரு? ஐயா ஆ. அந்த பேர் சொல்லணும் அந்த பேருக்கு ஏத்த பாவனை செய்யணும் பேரு கேட்டா பாவனை செய்யணும் பாவனை சொஞ்சாதான் வரும் பேரு. பாவனோட வருதுங்க பேர் ஏய். அவர்கள் பேர் எனக்கு தெரிய வேண்டும். தெரியணும். ஆக ஜாலே. நீ என்ன சொன்னாலும் அதை படி நான் செய்யறேன். சரிங்க ஆ. ஐயா வாங்க இப்படி என்னடா? காலவிரி என்ன சொன்ன? காலவிரி பத்தாது ஆ, பத்தாது போதுமா? நல்லா விரி ஏய், தூங்குடா பையா. கம்மனி ஆட்டியா? ஏண்டா முதலுக்கே மோசமாக பாக்குறேன் நியாயமானியா? வாங்க மொத்தருக்கே தள்ளி விட்டுறியா? ஏதாவது ஒண்ணு ஆசை நடக்க முடியாது, என்ன பண்ணுறது? வா போய் போய் கம்பெனி மூணு வச்சுக்கலாம் ஐயா வாடா அப்படியே. காலை வச்சுங்க அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு ஏய், ஓ பன்னெண்டு, எல்லாண்டு, ஆறு. யா தாண்ட போறியா இல்ல குதிக்க போறேன். வர்ற மாதிரி ஒரு கோவலே சொல்லு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு பன்னெண்டு, என்னோட ஆறு. நடு பூரா நிக்குது தேரு நடு புறநிக்குது தேரு. அஜிமோட சங்க ஊத்துறாங்க நடு பூரா நிக்குது தேரு நடு புறநிக்குது தேரு. காசு இருந்தா கொடு 100 காசு இருந்தா கூட 100. அப்புறம் சொல்றேன்னா போட்டா என் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்ன பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? நான் சொல்லியா ஆ? எங்க பார்த்தா அந்த பொண்ணு? எங்க பார்த்தா அந்த வார்த்தை? பார்த்தா பைத்தியமே தெரிஞ்சு என்னடா? பைத்தியமே யார் பைத்தியம்? நீவா? நான் என்ன என்னங்கிறா? இது சாதாரண பைத்தியம் கிடையாது ஆ. கீபாத்துல இருந்து வெறி பிடிச்ச பைத்தியம் அதுதானே தேர்ந்துக்கிறாங்க. நான் சொன்னேன் அவனுக்கு தான் சொன்னாங்க ஏய், ஐயா, வாடா. யார் இவரு? சூடா இவர்தான் சைலண்ட் சைலண்ட் இவர்தான் எஜமா இவர்தான் எஜமா இவர்தான் எஜமாவா? ஏய், எஜமான் எப்படிடா? ஏய், என்ன பார்த்தா தெரியல. யா,
உன் மனசல் மாடாயிட்டா டேய் வாடா இந்த ஆளை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது அது இவரை பார்த்தாவா ஆமா எப்படி இது? பச்சையம்மா கோயில்ல முன்னாடி வச்சிருப்பாங்க பாரு வால்முனி செம்முனி ஆ. அதுக்கு மேல கும்பல ஜடாமுனி மறிக்கிறான் நாளு ஆமாடா மோனே பிடிச்சா விடாது தெரியுமா என்னடா அம்மாவா போறா பாத்தியா இவர்களை பார்த்த உடனே என் மனதே மாறிவிட்டது. பாரி விட்டுதா எப்படியா ஏய், பாத்தியா? இவர்கள் யார்? இவர்களுக்கு அழகான ஒரு பேர் இருக்க வேண்டும். உண்மை ஐ, வேற என்ன? என்னடா ஏய், நம்ம பெண்களையே ஏண்டா பார்த்துட்டு நீ கேட்டா பயப்பட மாட்டோம், நான் கேட்டா பயந்து வரலாம். ஒரு பணிவா போனுங்க பணிவா ஏய், என் பார்வைக்கு என்ன ராஜ 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 சலாம் ராஜ ராஜ பாரு ஊட்ட பிடிச்ச ஒரு மரக்கா நெல் கூட தான் வருது. உண்மைதான்டா என் ஊட கோர ஓடு என் மூட்டை பிச்சா ஒரு மரக்கா நெல்லு வேவாது உண்மைதான். ஐயா சௌகரியம் எப்படியா? ஏமாத்துறியா? வியாபாரத்துக்கு என் பொறுக்கி தோன்ற பொறம்போக்கு இப்ப சொல்ல மாட்டேன். ஏய், இவருக்கு யாருன்னு தெரிய வேண்டும். ஏய், நீங்க யார் என்று உரைக்க முடியுமா முடியாதா? யார் என்று உரைக்குமா? நீ என்னதான் எடுத்துரைத்தாலும் ஒரு முறை அல்ல 1000 முறை கேட்டாலும் நாங்கள் யார் என்று கூற மாட்டோம். யார் என்று கூற மாட்டோம். ஒரு முடியாது. ஏய், மயில மயில நான் இறங்க போடுமா போடாது நிச்சயா? ஏய் யார் உரைக்க முடியுமா முடியாதா ஏன் உயிரே போனாலும் சரி நாங்கள் யார் என்று உரைக்க முடியாது. அடி முடியாது முடியாது முடியாது.
சப்பாட்டா என்ன அவளை வச்சுக்கிறியா நீ இவளை வச்சுக்கிறியா எங்க அப்பாடா முட்டாள் எங்க அப்பாடா ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஆமாங்கடா எங்க ஆளுமலை கொடுக்கலாம் பாங்க வாங்கி நோட்டா வச்சு போவாங்களா அப்படி தெரியல கம்மியோட தேவையான கூற வேண்டுமா எங்களை அழைக்க வேண்டும் ஐயா அழைக்க வேண்டாம் நாங்கள் யாரும் நாங்களும் தேவலோகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்கள் ஆரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தம ஐயா பார்த்தாயா கும்பிட போன தெய்வம் உருக்க வந்த மாதிரி உருக்க வந்த கதையாடு அந்த தேவேந்திரனை சேர்க்கை செய்கின்றோம். ஆனால் அவரை நாட்டிய சபையில நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்கள் ரம்பா திலோத்தமா மேனகா ஊர்வசி என்று சொல்லக்கூடிய 4 பெண்கள் நம்ம இடத்துல சிக்கிவிட்டார்கள். இவர்கள் நாட்டியம் எப்படிப்பட்ட நாட்டியம் தெரியுமா? எப்படிப்பட்ட ராஜ்யம் உடனடியாக என்ன இவ்விடத்துல உங்கள் நாட்டியம் ஈடற வேண்டும். நாட்டியம் ஈட வேண்டுமா? ஆமா நீ காண்பது பகல் கனவு அது ஒருபோதும் பலிக்காது. ஏவலோகத்தில் மட்டும்தான் எங்களுடைய கால்கள் நாட்டியமாடும். கேட்டீங்களா? ஆடாத சிலுக்க கால்ல சுலுக்கனாலாம் ஏன் தேவ சபையில மட்டும்தான் கால் ஆடுமா? ஆமாடா ஆமா நீ நாயே நீ சின்ன கட்ட நாயே நான் சொன்னேன் போய்க்கு சொன்ன நாயே நாயா ஆமாடா நாய்க்கு வெளியே சொன்ன ஒருவாயா அந்த தேவேந்திரன் எங்க இருக்கிறார்? ஐயா அதெல்லாம் கூற முடியாது புறா சரி கூற தேவையில்லை. நாட்டியம் ஆடவும் தேவையில்லை. எனக்கு கட்டி அணைத்த ஒரு மொத்தம் கொடுங்கள். கட்டி எடுத்து தானே புத்தகம் தர வேண்டும். நீங்கள் கேட்ட பிரகாரமே கட்டி எடுத்து புத்தகம். ஐயா அதை பார்த்தீர்களா? எங்களை விட அழகு வாய்ந்த பெண் ஒருத்தர் வருகிறாள். இவர்களை விட அழகான பெண்கள் வாடி வருகிறார்கள். என்னடா கோபுரா சீக்கிரம் கோபுரா அடிபட்ட ஆட்டுக்குட்டி எங்கே சென்று தஞ்சமடையும்? அதனுடைய குடிசைக்கு தான் போகும், அதனுடைய பட்டிக்கு தான் போகும். அப்படி எங்கே சென்று தஞ்சமடைவார்கள்? தேவேந்திரத்தில் தஞ்சமடைவார்கள். புறப்படுறா தேவலோகம். அன்பார்ந்த நாடக ரசிகர்களே, காலம் சென்ற கண்ணியின் மகன் ஞானசேகரன் ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி வெனிதா கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்கள் கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய இடம் எந்த இடம்? ஒன்று சித்தாலமங்கலம் மேல மேல ஆடிக்கிறோம். சித்தாலமங்கலம் வந்திருக்கக்கூடிய இடம் பொன்னாடு. பொன்னாடு இங்கே உள்ளே அமர்ந்திருப்பவன் தேவேந்திரன். எங்க நான் சுத்தி பாருங்களா? சுத்தி பார்க்கணுமா? நல்லா சுத்தி பாரு. சுத்தி பார்க்கணுமா? சீக்கிரம் என்னது சுத்தி எதுக்கு அது? நீ தான் சுத்தி பார்க்க சொன்ன. மாட்டுக்கு நான் மிளகு சரி காட்டுறான். கம்ப்ளீட்டி. ஏய் வாடா ஒரு புறம். அடே ஜாமேந்திரா நம் இடத்துக்கு வந்து நம்மை பார்த்து தேவ இந்திரா என்று எவனை அழைக்கிறான். எவ்வளவு பிச்சுக்காரன் இருக்குதியா? ஏய் காசு இருந்தால் பணம் இருந்தால் போட்டுறேன் கம்ப்ளீட்டா. அடே பொன்னாட்டு வேண்டா என்ன ஆடுவா பாத்தியா? நம்மை பார்த்து பொம்மாலிக்கு அம்மாவா? பொம்மாலியா? யாரா? பொம்மாலி என்னடா பாத்து இருக்கட்டும். கலியுகத்துல இருக்க வேண்டிய பொன்னாட்டுல இருக்கிறான் போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். வார்த்தை கேட்டியா? நல்ல வார்த்தை. ஏய் எவன் வந்திருக்கான் நம்மளிடம்? யா தேவேந்திரா. ஏய்
பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா நமக்கு எது முக்கியம்? ஆக யாரு நான் எவ்வளவு சம்பளத்துக்கிற வேலையில வந்த வேலை என்ன புரியுதா? அது வேலைதான் கண்ணா இருக்கணும். யாருங்க அவன்? தெரியாதவர்கள் தேவலோகத்துக்கு வந்து விட்டார்கள். வழியை சொல்லி அனுப்பிடா போகட்டும். யாரா வழி இந்த பக்கத்துல கரும்பு யாருடா? வாடா அப்படி வாடா அப்படியா வாடா வாடா உனக்கு மரியாதை சொல்லிட்டா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல உனக்கு? யாரையா யாரையா தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். சிவசங்கர் அவர் கோட்டை ஆண்டு வரக்கூடிய ஜெயமதா சூரனன் பெயர். நாட்டில் இருக்க வேண்டியதானே எதற்காக தேவலோகத்துக்கு வந்தாய்? வந்த காரணம் வேண்டும். சிரசில் இருக்கக்கூடிய 9 நவரத்தினங்கள் பொருந்தி என்ற மணிமுடி எனக்கு தேவை. 9 நவரத்தினம் புரிந்தே மகமுடி உனக்கு தேவை. இந்த ரத்ன மௌலியை கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்ன தெரியுமா? இது தேவர் சொத்து, ஆசிரியருக்கு செல்லாது. தர முடியுமா? முடியாதா? முடியாதுடா. அட பல நாள் பகை உடலிலே வலிமை இறந்தால் உள்ளத்திலே ஆன்மை இறந்தால் தொடு போர் கொண்டு வந்து விட்டோம். ரத்ன மௌலி தற்போது நாரதனை அழைத்து சிரஸ்திலே இந்த ரத்ன மௌலி சுட வேண்டும். வெற்றி எனது சென்றே தேவலோகம் ரத்ன மௌலியை கொண்டு வந்து விட்டேன். அந்த மணிமுடியால் கரத்தால் சுட்டு சீக்கிரம் ஆகட்டான். எனக்கு சொட்ட வேண்டும். சுமாரும் ஐயா மணிமுடியை சூட்ட வேண்டும் என்றால் எத்தனையோ ரகசியம் இருக்கின்றது. தேவலோகம் போக சொன்னது யாரு? இவன். ரத்ன மௌலியை கொண்டு வர சொன்னது யாரு? அதுவும் இவர்தான். இவன். மணிமுடியை சுட்டுகின்ற வேலையிலே மணிமுடியை சுட்ட மறுக்கின்றானே. நீ சொன்னது தவறில்லை. தேவருக்கு நீ எதிரியா இல்லது எனக்கு எதிரியா? தானவ குலம் வாழ வேண்டும் ஐயா. தானவ குலம் வாழ வேண்டும், தேவர்கள் அழிய வேண்டும், சத்தியமா சொல்றான். அப்படி என்றால் இந்த மணிமுடி சுட்டுவதற்கு தடையாக இருப்பது என்ன? என்ன? தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். ஆகையினால் இப்போ நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டாம்? கைலகிரி சென்று ஈசனை கண்டு வரங்கள் பல பெற வேண்டும். என்ன வரும்? யாது வரும்? சால வரம், வேக உடல், போகா செல்வம். இது மட்டும் இல்லை,
எந்தவித ஆண் வரத்தால் எனக்கு ஆபத்து என்பதே வரக்கூடாது. அப்படியா? இந்த வரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்க, என்னுடைய திருக்கரத்தாலே உனக்கு நான் மணி ஓடி கொடுப்பேன். நாரதா, நீ மேலே 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 நீ உரைத்த பிரகாரம் புறப்படுகின்றேன் கைலாயம். அந்த முக்கன் படைத்த பரம்பு இடத்துல அரண்மனை கட்டு வருகின்றேன். ஆதிசிவனையை கோயில் இந்த மணிமுடியை நான் அவருடைய சிரத்தில் சூடிவிட்டால் என்ன ஆகும் உலகம்? தேவர்கள் உயிரோடு வாழ்வார்களா? தேவர்கள் அழிய நான் பார்க்கலாமா? தாத்தா, இப்பொழுதே வருகிறேன் கைலகரிக்கு. நடந்ததை கூறுகிறேன் தாத்தா.